சேர்ந்த டாக்டர் ஜெயச்சந்திரன் கடந்த 41 ஆண்டுகளாக 5 ரூபாய் வாங்கிட்டு வைத்தியம் பண்ணியிருக்கிறாரு. பட் கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் 1 ரூபாய், அப்புறம் 2 ரூபாய், இப்போ 5 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவர் சர்வீஸ் பண்ணி இந்த பகுதி எல்லா மக்களுக்கும் அவர் ஒரு பெரிய கதாநாயகனாக இருந்திருக்கிறாரு. ஒரு MBBS படித்த டாக்டர் இந்த அளவுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் இறந்த பிறகு அவருடைய பர்த்டே கொண்டாடுறதுக்கு இந்த ஊர் மக்களை திரண்டு வந்திருக்கிறாங்க. MBBS படிக்கக்கூடிய மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு MBBS படித்த பிறகு கிராமங்களுக்கு போனீங்கன்னா லட்சக்கணக்கான ஏழை மக்களுக்கு உதவி செய்ய முடியும். அவங்க மத்தியில் ஒரு பெரிய கதாநாயகனாக இருக்க முடியும். லட்சக்கணக்கான மக்களுடைய துன்பம், குறிப்பாக மருத்துவ துன்பங்கள் எல்லாம் ஒரு தனி நபரால் களைய முடியும். மக்கள் மத்தியில் ஒரு கதாநாயகனை விளங்க முடியும் என்பதற்கு டாக்டர் ஜெயச்சந்திரன் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு. மருத்துவத்துறை, மருத்துவ படிப்பு என்பது உயர்ந்த படிப்பு, மக்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய படிப்பு. அந்த படிப்பு படித்தவங்க பெரிய அளவில் பொதுமக்களுக்கு, குறிப்பாக ஏழை மக்களுக்கு அந்த கல்வியையும் அந்த மருத்துவ சிகிச்சையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு டாக்டர் ஜெயச்சந்திரன் ரொம்ப பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு. ஹி இஸ் an inspiration for all the medical professionals, particularly medical doctors. அவருடைய பிறந்த தினத்துக்கு அவரை பாராட்டுறது ஒரு பெருமையாக இருக்குது. ஒரு கதாநாயகனாக இருக்கார். அதாவது ஒரு MBBS மட்டும் படிச்சுட்டு ஒரு கிராமப்புறத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு மருத்துவ உதவி செய்ய முடியும். அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொடுக்க முடியும். இன்றைக்கி மருத்துவம் பெரிய அளவில் செலவு இருக்கும்போது ரொம்ப செலவாகுங்கிற மாதிரி இருக்கிறனால ஏழை மக்கள் பெரிய பெரிய மருத்துவர்கிட்ட போகிறது கிடையாது. அந்த அளவுக்கு பணம் கொடுத்து அவங்கள்ட்ட இல்லை. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, இல்லாட்டி போகாமல் இருப்பாங்க. ஆனால் 5 ரூபா மட்டும் வாங்கி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணி கொடுக்குற டாக்டர் இன்னைக்கு இப்போ மக்கள் மத்தியில் ஒரு கடவுளாக தான் நினைக்கிறாங்க. இவர் இன்னைக்கு MBBS படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறாரு டாக்டர் ஜெயச்சந்திரன். சார், இன்னைக்கு பயிற்சி மருத்துவ ஊரக வளர்ச்சி பண்ணாமல் சாலை ஊரக வளர்ச்சியை அவாய்ட் பண்ணக்கூடாது. அதாவது அரசாங்கம் பல கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு மருத்துவரை உருவாக்குதுன்னா அந்த மருத்துவர் எங்கே வேணாலும் சர்வ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். வெள்ளைக்காரன் 25,000 கிலோமீட்டர் தாண்டி தானே போட்டில் வந்திருக்கிறான். அவங்க 4.5 மாதம் ட்ராவல் பண்ணி வந்து தான் ஒரு பெரிய ஊரை பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம மருத்துவர்கள் உலக சாதனை படைக்கணும் அப்படின்னா அவங்கள என்ன காரணத்துக்காக உருவாக்கியிருக்காங்க, அதன் அடிப்படையில் கிராமங்களில் வேலை செய்கிறது மகிழ்ச்சியை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். கரகோஷம் விண்ணை பிறக்க வேண்டும். ஒரு நேர்மையான மருத்துவருக்கு நேர்மையான காவல்துறை அதிகாரி இங்கே பறந்திருக்கிறார். தொடர்ந்து நீதியரசு அவர்களும் குத்துவிளக்கினை ஏற்றி வைக்க வேண்டுகின்றோம். அவரை தொடர்ந்து இயக்க சிறப்பு விருந்தினர்கள் ஏற்றி வைக்க வேண்டி அழைக்கின்றோம். முதலில் நீதியரசர் அவர்கள் குத்துவிளக்கினை ஏற்றி வைத்தார்கள். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய மூத்த மருமகள் அன்றைய காயத்ரி மிகு அரவிந்த் செல்வராஜ் அவர்கள் குத்துவிளக்கினை ஏற்றி வைக்கின்றார்கள். விளக்கேற்றி வைக்கின்றோம். விடிய விடிய எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும். அதுதான் நமது முயற்சி. மக்கள் மருத்துவர் ஜெயச்சந்திரன் புகழ். அதை மனதில் கொண்டுதான் அவர் உடனே செயல்பட்டார்கள். இந்த செயல்பாடுகளுக்கு நாங்கள் வடிவம் கொடுக்க சாப்பாடு கொடுக்கிறார். மருத்துவரின் விழாவை இதோ இந்த அறக்கட்டளை திறக்கப்படுகிறது. இந்தியாவை கைப்பற்றி சரியான சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார் இயக்குனர் அத்தி அவர்கள். அத்தியை சேரும் நோய்கள் மறந்து ஓடிவிட வேண்டும். அப்படிப்பட்ட அமைப்பை உடையவர் தான் டாக்டர் ஜெயச்சந்திரன். சிரிப்பும் அவருடைய கனிவான வார்த்தைகளே மருந்துக்கு அப்பாற்பட்டவை. மருத்துவம் என்பது அடுத்துதான். ஏனென்று சொல்கிறேன் என்றால், நானும் அவருடைய பயனாளி, அவருடைய மருத்துவத்தினால் பயனாளியாக இருந்தேன். வாழ்பவர்களை போற்றுவதே கிடையாது. அவர் மறைந்துவிட்ட பிறகுதான் அவருடைய அருமை பெருமையை நாம் அறிவோம். அவர் மறைந்த பிறகுதான் பாரத பிரதமர் தன்னுடைய அஞ்சலியை செலுத்துகின்றார். மக்களுக்காக வாழ்ந்த 1 ரூபாய் டாக்டர் அவருடைய மறைவை போட்டுகின்றோம் என்று சொல்கிறார். அதே போன்று சட்டசபையிலே தீர்மானம் இயற்றுகிறார்கள். இது சாதாரண மனிதருக்கெல்லாம் கிடைத்து விடாது, இந்த மாமனிதருக்கு கிடைத்தது.
அவர்கள் ஏவி மாரிமுத்து அவர்கள் பொன்னாடை அணிவித்து நமக்கு சேவை செய்தார். இது போன்று நாமெல்லாம் அவரை டாக்டர் ஜெயச்சந்திரன் சார், நான் அவரை கூகுளில் மட்டுமே பார்த்துருக்கேன். நான் அவருக்கும் எனக்கும் நேரடியான தொடர்பு இல்லை. இந்தியாவோட பெஸ்ட் டாக்டர் அப்படின்னு கூகுளில் நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது, மெர்சல் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது இந்தியாவோட பெஸ்ட் டாக்டர் அப்படின்னு நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்தது ஜெயச்சந்திரன் சார். அப்புறம் அவரை பற்றின இதுங்கெல்லாம் படித்தோம் அண்ட் சில டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே படித்தோம். அப்போ தான் நான் வந்து அந்த 5 ரூபா டாக்டர் அப்படின்ற ஒரு கேரக்டரை அவர்கிட்ட இருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். லண்டனுக்கு வா, எனக்கு எந்த கதையுமே தெரியாது. இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது தான் அந்த கதை தெரிஞ்சுது. ஃபாரினுக்கு வா, நம்ம போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னு சொல்லும் போது இல்லை, நான் பிறந்த ஊருக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற அந்த வார்த்தை. என்ன பண்ண முடியும்னு தெரிலங்க. இந்த இடத்துல நான் என்ன ஆட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினட்டாக ஒன்று சொல்கிறேன், அந்த ட்ரஸ்ட்டுக்கு என்னால் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ, குடும்பம் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அமைதியாக ஒரு மனுஷன் அவரோட இறுதி சடங்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஊர் திருவிழாவை, ஒரு ஊர் தேர் திருவிழா அளவுக்கு இருக்குது. ஸோ அதுதான் இன்ஸ்பிரேஷன். இப்போ எனக்கெலாம் அதுதான் இன்ஸ்பிரேஷன். நம்மளோட மறைவு கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இருக்கணும், நம்ம அந்த மாதிரி மக்களை சம்பாதிக்கணும். ஸோ இதை தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம எங்கள் ஜென்ரேஷன் இங்கேருந்து எடுத்துக்கணும். அண்ட் ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. எக்ஸாம்பிள் எந்த படம் எடுத்துக்கிட்டாலுமே அதில் ஒரு கருத்து சொல்லணும்னு நினப்பேன். மெர்சலில் நான் சொல்ல வந்த கருத்து, சொன்ன கருத்து என்னென்னா, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இது இருந்துட்டால் போதும், மனுஷன் வாழ்ந்துடலான்றது கிடையவே கிடையாதுங்க. தரமான மருத்துவம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கொடுக்குற யாராக இருந்தாலும் ஐ வில் சப்போர்ட் தேம் அண்ட் ஐ வில் சப்போர்ட் யூ டூ. தேங்க்யூ. உச்சமாக்கி ஆலமரமாக்கி உங்களுடன் இணைந்து சாதித்து காட்டுவோம் என்று நாங்கள் இங்கே பூரிப்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இயக்குனர் அட்லி அவர்களுக்கு நினைவு பரிசினை நம்முடைய ஜெகன் அவர்கள் நிற்க, இந்த பக்கம் நிற்கணும் ஜெகன். தேங்க்யூ. இதோ முதல்வர்களுக்கு ஜனாதிபதி பதக்கம், இவரின் அர்ப்பணிப்பு பணிக்கு ஜனாதிபதி பதக்கம், உயிர் காத்த சேவையும் மாணவர்களை வார்த்தெடுக்கும் இயந்திரம். அந்த 7 நாட்கள் பார்த்த நாங்கள் 19 வருஷத்துக்கு முன்னாடி வடக்கு மெட்ராஸுக்கு ஜாயிண்ட் கமிஷனராக இருந்தேன். யாராவது போஸ்டிங் போட்டாங்கன்னா மற்றவங்க கொஞ்சம் அனுதாபம் தெரிவிப்பாங்க. ஏன்னா வடக்கு மெட்ராஸ் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்ற மட்டும் இல்லை, பெரும்பாலும் கொஞ்சம் ஏழை மக்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வருத்தமாக தான் பார்ப்பாங்க நம்மளை. இங்கே ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்காரு, 2 ரூபா தான் வாங்குறாரு, ரொம்ப ஜனங்கள்லாம் அவரை பார்க்க வராங்க, செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் தான் வராங்க கேள்விப்பட்டப்போ நான் இவரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டாக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். அவர்கள் போங்க